வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 28 சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர அதிகபட்ச ஒரு சில மழைப்பொழிவுகளை பார்த்துவிட்டு வானிலை அமைப்பை பார்த்துவிட்டு வரக்கூடிய நாட்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் 9 சென்டிமீட்டர், அது 10 சென்டிமீட்டர் தான், 9.5 இருந்தது. மேலும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வளத்தி 6 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை 3 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை, மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தலா 5 சென்டிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை 4 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் அம்முண்டி, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர், வேலூர் மாவட்டம் காட்பாடி, ராணிப்பேட்டை மாவட்டம் பாலார் அணைக்கட்டு, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், சேலம் மாவட்டம் வீரகனூர், திருச்சி மாவட்டம் தென்பரநாடு, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தலா 3 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, மதுரை மாவட்டம் சோழவந்தான், கடலூர் மாவட்டம் பெலந்துறை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம், கடலூர் மாவட்டம் மேமாத்தூர், மதுரை மாவட்டம் கல்லந்திரி மற்றும் மதுரை மாவட்டம் வாழப்பாடி, பணப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம், செய்யார் திருவண்ணாமலை மாவட்டம், சிங்கமுனரி சிவகங்கை மாவட்டம், மதுரை சாத்தியார் அணைக்கட்டு, மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை, மதுரை ஆண்டிப்பட்டி, அரியலூர் மாவட்டம் செந்துறை, பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, மதுரை மாவட்டம் திருமங்கலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பெனுகொண்டபுரம், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, வேலூர் மாவட்டம் பொன்னை அணை, மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம், செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டம் தலைநகர் திருவண்ணாமலை. இங்கே இன்னும் நிறைய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. பெரிய பட்டியல் இருக்கிறது. வானிலை அமைப்பை பார்ப்போம். நேற்றைக்கு தமிழ்நாடு வளிமண்டலம் வழியாக நகர்ந்த நிகழ்வு தற்பொழுது கேரள கடலோரத்தில் லட்சத்தீவு கேரளா இடைப்பட்ட பகுதியில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது. மாலத்தீவு பகுதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் இன்றைக்கு ஆங்காங்கே மழைப்பொழிவு காணப்பட்டது. டெல்டா மாவட்டங்களோட நனைக்கு மழை, லேசான மழைப்பொழிவு கூட. வேதாரண்யம் அருகே இருக்கக்கூடிய செம்போடை பகுதியில் சற்று கனமாக பெய்தது. இப்படி நிறைய மழைப்பொழிவுகள் ஆங்காங்கே இன்றைக்கு எதிர்பார்த்திருந்தோம். நாளை மழைக்கு வாய்ப்பில்லை. நாளை 29ஆம் தேதி 30ஆம் தேதி அடுத்த நிகழ்வானது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. 30ஆம் தேதி அதன் வெளி சுற்று காற்று குவிதலை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஏற்றும். நல்லா புரிந்து கொள்ளணும். நிகழ்வானது நகர்வு உற்று நோக்கப்படுகிறது. நிகழ்வு இந்த டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1, 2 தேதியும் நிகழ்வுண்டு. இதைவிட வலுவான நிகழ்வு, நன்றாக ஏறி பெய்யக்கூடிய நிகழ்வு அடுத்து வருகிறது. ஜனவரி 8, 9, 10, 11ஆம் தேதி அது சிறப்பானது ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். ஜனவரி 8, 9, 10, 11 அது ஏறி நன்றாக எல்லா மாவட்டங்களுக்கும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஜனவரி 8, 9, 10, 11 அதற்கு அடுத்தும் ஒரு நிகழ்வு வருகிறது. ஜனவரி 17, 18, 19, 20 தேதிகளில் பொங்கலுக்கு முன்னொன்று, பொங்கலுக்கு பின்னொன்று, புத்தாண்டில் ஒன்று, ஆங்கில புத்தாண்டுக்கு முதல் நாள் மற்றும் புத்தாண்டு தாண்டில் ஒன்று. அதில் பொங்கலுக்கு முன்னும் பின்னும் நல்ல மழை தெரிகிறது. ஆனால் அது அறுவடைக்கு இடையூறை கொடுக்கும்போது தான் தெரிகிறது. அறுவடைக்கும் பல்வேறு விவசாய பணிகளுக்கும் கொஞ்சம் இடையூறு கொடுக்கலாம் தெரிகிறது. இப்போது நாளைய மறுநாள், அதாவது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 30, 31 மற்றும் புதன்கிழமை 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு இந்த மழைப்பொழிவு உறுதியாக கொடுக்கப்படும் இடம் மட்டும் நான் சொல்கிறேன் கேளுங்க. டெல்டா மாவட்டங்களோட கடலோரமும் தென்கடலோரமும் தான் உறுதி. அதில் தான் நம்ம காலை வரைபடத்தில் உறுதி என்று போட்டிருக்கிறோம். இப்போவும் அதே படத்தை இணைத்திருக்கிறேன், உறுதி என்று. வாய்ப்பு, கூடுதல் வாய்ப்பு, எல்லாம் பாருங்கள் உள்ள வரைக்கும் வாய்ப்பு, கூடுதல் வாய்ப்பு எல்லாம். அதாவது வாய்ப்பு, கூடுதல் வாய்ப்பு, குறைவான வாய்ப்பு, வாய்ப்பு உள்ளது, அப்படி தான் உள்ளே எல்லாம் போட்டிருப்பேன். எதுவும் உறுதிப்பட தெரிவிக்கவில்லை. டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் தென்கடலோரத்திற்கும் இலங்கைக்கும் உறுதி. இது பிற மாவட்டங்களுக்கும் பெய்யும். தூறல் நனைக்கு மழையோடு போகும், ஆங்காங்கே பெய்யும், அதுதான் உறுதி. பெரிய அளவிலே மழை எதிர்பார்த்திருந்து ஏமாற்றம் வந்துவிட்டால் பிரச்சனை ஆகிவிடும். ஆகவே ரொம்ப எதிர்பார்ப்பு வைக்காதீங்க, அளவாக எதிர்பார்த்து வைங்க.
ஆனால் ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தது வந்து சராசரிக்கு கூடுதல் மழை பொழிஞ்சிருச்சு, எதிர்பார்த்த நாம் அறிவித்த வானிலை கிடைச்சிருச்சு. ஆனால் அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு நிறைவேறப் போகிறது அடுத்தது. ஆனால் ஜனவரி 8, 9, 10, 11 நல்ல மழை பொழிவு தமிழ்நாட்டுக்கு ஏறி பெய்யும். ஜனவரி 17, 18, 19, 20 ஏறி பெய்யும். இந்த டிசம்பர் 30, 31, ஜனவரி 1, 2 தேதிகளில் உள்ளதும் ஏறி பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நல்ல மழை கனமழை பொழிவு டெல்டாவின் கடலோரம் மற்றும் தென்கடலோரத்திற்கு உறுதி, தென் மாவட்டங்களுக்கும் உறுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வாய்ப்பு கூடுதல். இலங்கைக்கு உறுதியாக 100%. இலங்கைக்கு மிக கனமழை பொழிவு உண்டு. நிகழ்வு நேரடியாக வந்து தமிழ்நாட்டுக்கு வரல. இலங்கைக்கு தென்கிழக்கு புறமா தெற்கு புறமா குமரிக்கடலுக்கு போக போகுது. அது அப்படியே அரபிக்கடல் நோக்கி நகரப்போகிறது. அது அரபிக்கடலையும் ரொம்ப தூரம் போயிடாது, கேரள கடலோரத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால தான் அடுத்து 8, 9, 10, 11 தேதிகளில் மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் இணைப்பு சுழற்சியால் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதனைத் தொடர்ந்து 17, 18 ஜனவரி பொங்கலுக்கு பிறகும் மழை இருக்குது. ஆக இதெல்லாம் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக தான் தெரியுது. 17, 18, 19 இருந்தாலும் அப்டேட்ஸோடு இணைந்துருங்க. வரக்கூடிய 31, 30, 31 மற்றும் டிசம்பர் 1, 2 தேதி மழைப்பொழிவு எதிர்பார்க்கிறேன் தமிழ்நாட்டின் உள்ளே வரைக்கும் மேற்கே வரைக்கும். ஆனால் பரவலாக பெரிய அளவிலே மழை தருவது போல் தெரியவில்லை. ஆனால் அளவாக கொடுக்கும், லேசாக கொடுக்கும், ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும். நேற்று முன்தினம் பெய்தது போல் ஆங்காங்கே இருக்கும். ஆனால் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அறுவடையை நிறுத்தி வச்சிட வேண்டாம். ஏறி பெய்யவும் வாய்ப்பு இருக்கிறது, சற்று தொட்டுவிட்டு செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக நிகழ்வானது இன்னும் நகரவில்லை. இந்தோனேஷியா சுமத்ரா தீவு அருகே நீடித்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு நகர்ந்து வரக்கூடிய வழித்தடம் தீவிரத்தன்மையை பொறுத்து அது நெருங்கி வருவதை பொறுத்தான் மழைப்பொழிவு அமையும். ஆனால் என்ன சார், இன்னும் 2 நாள் தான் இருக்குது, நாளை மறுநாள் சொல்கிறீங்க. நகர்ந்தால் அது ஒரே நாளில் 1000 கிலோமீட்டர் பிறன்னு வரும், அந்த மாதிரி தான் தெரியுது. ஆகவே இன்னும் நகர்ந்து வந்து வெளி சுற்றை தான் கொடுக்கும். இங்கே வந்து காற்று குவிதலை தான் ஏற்படுத்த போகுது, நேரடியாக வந்து கரை கடக்கிற நிகழ்வில் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஆக முன்கூட்டியே நிறைய சொல்லி பெயிலுன்னா ஏமாற்றம் வந்துவிடும் தான் நான் அளவாக சொல்லிகிட்டு இருக்கேன். மழை இருக்குது, அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நாம் உறுதிப்பட சொல்லலாம். நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. நீண்ட கால வானிலை அறிக்கை சொல்கிறபடி நடந்திருக்கு. KRS அணை முழு கொள்ளளவில் இருக்குது. இன்றைக்கு அங்கிருந்து அதுக்கு ஒரு பூஜை செய்து இன்றைக்கு கொண்டாடி இருக்கிறார்கள். முழு கொள்ளளவை KRS அணை கர்நாடகாவின் காவிரி அணை நிரம்பியிருக்கு. மேட்டூர் அணை பார்த்தீங்கன்னா 120 அடிக்கு 119.9 வந்துருச்சு. 0.1 தான் குறையுது. அந்த 0.1க்கு இன்னும் ஒரு 5000 கண்ணாடி தேவைப்படுது தண்ணி. இன்றைக்கி 2500 கண்ணாடி வருது. நாளைக்கு ஒரு 2500 கண்ணாடி வந்தால் நாளைக்கோ 4 தெரிச்சோ 120 அடி ஆகிடும். நாளைக்கோ 4 தெரிச்சோ 120 ரொம்ப தேவையில்லை. 120 எட்டுறதுக்கு கொஞ்சம் குறையுது. ஆனால் அலை வந்து காற்றில் அடிக்கும் அலை வந்து 120 வந்து தொடுது. ஆனால் தண்ணி தொடலை, அலை வந்து தொடுது லேசாக. ஆகவே அந்த குறைய அந்த 120ஐயும் நாளை மறுநாள் எட்டிவிடும். நாளை இன்னும் 2500 கண்ணாடி குறையுது, குறைஞ்சால் அது எட்டிடும். அரை டிஎம்சி குறைஞ்சது நேற்று, இன்றைக்கு 1/4 டிஎம்சி தான் குறையுது, அது நாளை எட்டிடும். 1/4 டிஎம்சி என்பது சுமார் ஒரு 3000 கண்ணாடி தான். 3000 கண்ணாடி வந்துட்டுனா நிரம்பிடும். இன்றைக்கு 2500 கண்ணாடி வருது, நாளைக்கு 2500 நிரம்பிடும். அடுத்தபடியாக இன்னும் எல்லா அணையும் நிரம்பி தான் இருக்குது. நம்ம வடகிழக்கு பருவமழையில் கூட மேற்கு தொடர்ச்சி அணைகள் நிரம்பணும். கர்நாடக அணை வரலாறு இல்லாதன்னு தலைப்பு போட்டிருக்காங்க. வரலாறில் இல்லாத ஒரு நிகழ்வு வடகிழக்கு பருவமழை காலத்தில் கர்நாடக அணை நிரம்பி இருக்குன்னு தலைப்பு செய்தியாகவே கர்நாடகாவில் வந்திருக்கு. ஆக இதெல்லாம் நம்ம செய்தியை சொல்லியிருந்தது தான். அதே போல் எல்லா அணையுமே நிரம்பித்தான் இருக்குது. அமராவதி நிரம்பித்தான் இருக்குது. பவானிசாகர் மட்டும் இன்னொரு 3.5 டிஎம்சி 4 டிஎம்சி தேவை. அதுவும் வரக்கூடிய அந்த ஜனவரி மாதம் நிகழ்வுகள் நிரப்பிவிடும். ஜனவரி மாதம் மழை இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. மேற்கத்திய இடையூறு காரணமாக வட இந்தியாவிலேயே மழை இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதோட தாக்கம் நம்முடைய ஜனவரிலையும் மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிகழ்வுகள் ஏறி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த 30, 31 ஜனவரி 1, 2 தேதி நிகழ்வு ஆய்வில் இருக்கிறது. ஆனால் மழை பொழிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிறைய எதிர்பார்க்க வேண்டாம், ஆனால் மழை இருக்கும். டெல்டாவிற்கும் தென் தமிழ்நாட்டிற்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கணும் தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். வரைபடத்தில் உள்ளே எல்லாம் வாய்ப்புன்னு படம் போட்டிருக்கோம். ஆனால் இதுதான் உறுதி நிலை. தொடர்ந்து இணைந்துருங்க. இப்படித்தான் வானிலை அறிக்கை சொன்னாங்க, சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் அப்படித்தான் சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட வானிலை அறிக்கை தான் இனிமேல் எதிர்காலத்தில் சமர்ப்பிப்பேன். ஆகவே வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளும் வாய்ப்பாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய விவசாயிகள் மனச்சோர்வு அடையக்கூடாதுன்னு நான் இருக்குங்கிறத உறுதியாக சொல்லுவேன். ஆனால் எந்த நிகழ்வு நிறைய தரும், எந்த நிகழ்வு குறைவாக தரும், எந்த அளவுக்கு எது வந்து எந்த அளவுக்கு ஏறி தரும், எந்த மாவட்டத்துக்கு எந்த நிகழ்வு நிறைய தரும், அதெல்லாம் கண்டிப்பாக ஜனவரியில் மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன்.
டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அறுவடையில் பாதிப்பு இருக்கும். ஆனால் உள்ளேயும் மக்காச்சோள அறுவடை இருந்தால் பாதிப்பு இருக்கும். ஆனால் பிற அறுவடைகள் இருந்தாலும் பாதிக்கும். ஆனால் மழைப்பொழிவு ஜனவரியில் இருக்கிறது. அது மட்டும் நம்ம நம்பிக்கை கொள்ளுங்கள். எந்த நிகழ்வு எந்த மாவட்டம் என்பதை வரக்கட்டும், நிரட்டும், நெருங்கட்டும், தீவிரமடையட்டும் சொல்வோம். இணைந்தே இருங்கள். நன்றி.